ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக வீடியோ போடாமையே இருந்தேன். என்ன வீடியோ போடுறதுனே தெரிலங்க. அதனால் வீடியோ எடுக்காமையே விட்டாச்சு. சரி, இன்றைக்கி வீடியோ எடுத்து போடலாமேன்ட்டு அப்லோட் பண்ணுறேங்க. காலையில் எழுந்திரிச்சி தோசை சுட்டு சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானம் சமையலுக்கு அரைக்கீரையும் முருங்கைக்கீரையும் இருந்தது. அரைக்கீரையை கீரை குழம்பு வச்சுட்டு முருங்கைக்கீரையை உரித்து வச்சாச்சு. ஏன்னா அது 100 நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு முருங்கைக்கீரை உருவிட்டு இருந்தேன். என் பையனும் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஒவ்வொரு நேரம் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒவ்வொரு நேரம் தான் ஹெல்ப் பண்ண மாட்டான். நம்ம சொன்னால் தான் செய்கிறேம்மா. இந்த இதாங்க என் பையன் கிள்ளிகிட்ருக்கான். நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு வருவாங்க. பாதி இது செஞ்சுட்டு பாதி இது விட்டு போட்டு போயிடுவாங்கங்க. அந்த மாதிரி தாங்க. அன்றைக்கி ஆனால் நல்லா கிள்ளி கொடுத்தான், கீரை முடிகிற வரைக்கும். அப்புறம் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. குழம்பெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கனால பாத்திரமெல்லாம் காலையில் சாப்பிட்ட பாத்திரம்லாம் அப்படியே கிடந்தது. அதெல்லாம் விளக்கி எடுத்துடலாமேன்ட்டு விளக்கி எடுத்துகிட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அதே வேலையை தான் கண்டினியூ பண்ணணும். அதனால இப்போ பாதி விளக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு விளக்கி வச்சு தேய்ச்சி வச்சு முடிச்சாச்சுங்க. என்ன பேசுகிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சட்னி வச்ச பாத்திரமும் இருந்தது. அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு அதையும் விளக்க ஆரம்பிச்சிட்டேன். பொரியல் வைக்க சட்டி வேணும்ன்ட்டு. அப்புறம் சின்னதாக ஒரு வேலை வந்துருச்சு. அதனால 2 பாத்திரம் மட்டும் விளக்கிட்டு மிச்சத்தை விளக்காமல் போட்டு போயிட்டேன். அப்புறம் விளக்கிக்கலான்ட்டு மதியானம் தண்ணி பிடிச்சி வைக்கணும் செம்பு பானையில். வெயில் ஓவராக அடிக்குதுங்க. நம்ம தண்ணி தவிக்கிற நேரம் ஃபில்டரில் நேராக பிடிக்க முடியல. ரொம்ப நேரம் ஆயிடுது, 1 நிமிஷம் ஆயிடுது. அதனால செம்பு பானையில் மோந்து வச்சுக்கிறது. மோந்து வச்சுட்டா நம்ம வேணுங்கிறத டக்குன்னு மோந்து குடிச்சிக்கலாம். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் மதிய சமையல். கூடவே கேரட் பீன்ஸ் பொரியல் வைக்கலான்ட்டு அதையும் கட் பண்ணி வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குழம்பு ஒரு பக்கெட் ரெடி ஆகிட்டுருக்குங்க. சோறுலாம் ரெடி ஆயிடுச்சு. பாத்திரம்லாம் விளக்கி எடுத்து வச்சாச்சு. இதாங்க இது சாத்துக்குடி புளிகிற மிக்ஸி, ஜூஸர் ஜாரு. அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. போட்டு பார்க்கலாமேன்ட்டு போட்டு பார்த்து அடித்தாச்சுங்க. நல்லா வந்தது, சூப்பராக இருந்தது. ஜாரு மிக்ஸி மாதிரி தான், அதுவும் லைட்டாக ஸ்லோவாக புளியும். நல்லா இருந்தது பார்க்க. மதிய சமையல் ரெடி ஆயிடுச்சு. தயிர், கீரை குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல், சாதம், கூடவே அப்பளம் வேறு வேணும்ட்டாங்க. அதனால் அப்பளமும் எடுத்தாச்சு. போட்டு பொரிச்சிட்ருக்கீங்க. கொண்டு போய் கொடுத்துர்லாம், சாப்பிடட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரே டயர்டு, தலைவலி. அதனால இந்நேரத்துக்கு டீ போட்டே குடிச்சே ஆகணும்ன்ட்டு கொஞ்சமாக டீ போட்டுட்ருக்கேன். பாத்திரம்லாம் அப்படியே கிடக்குது மதியம் சாப்பிட்டதெல்லாம். இதை பார்த்தாலே நம்மளுக்கு தலைவலி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதுங்க. நான் டீ போட்டு குடிச்சிட்டேன். அவளுக்கு பாலாத்தி கொடுத்துட்டேன், குடிச்சிட்ருக்கா. நைட்டுக்கு முருங்கைக்காய் சாம்பார் தான் வைக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தோசை ஊற்றியாச்சுங்க. சரி, இப்போ தாங்க தோசை ஊற்றுறேன். ஊற்றி கொடுத்துடலாம், பசங்க சாப்பிடட்டும். ஏன்னா லீவுன்றனால கரெக்ட் டயத்துக்கு சாப்பாடு வேணுங்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு பெஸ்ட்டு ஊற்றி கொடுத்துர்லாம், அவங்க சாப்பிடட்டும். நம்ம அப்புறமேலத்துக்கு நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்ருக்கேன். என்ன வீடியோ போடுறதுனே தெரிலைங்க. அதனால தாங்க ரொம்ப நாளாக வீடியோ போடல.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நைட்டெல்லாம் டின்னர் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பின்னாடி கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சாச்சுங்க. அவங்க அப்பா தான் இன்னும் வந்து சாப்பிட்ல. அவங்க அப்பாவுக்காக தான் வச்சுருக்கேன் குழம்பு. அது கூட நம்ம தொடச்சி நீட் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். அப்புறம் வந்து தோசை ஊற்றிக்கலான்ட்டு வச்சுட்டேங்க. தண்ணியெல்லாம் செம்பு பானையில் பிடிச்சி வச்சாச்சு. தொடச்சி எல்லாத்தையும் நீட்டாக கிச்சன் எப்பயுமே இந்த மாதிரி தான் நீட்டாக இருக்கும். நைட்டு ரொட்டீன் பகலில் அப்புறம் தான் காலைல சமைக்க நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.